மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா எப்படியாவது மல்லியை விஜய் கிட்ட மாட்டி விடணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் பாத்தீங்கன்னா மல்லியை கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர் படிக்கிறதெல்லாம் கேட்டு நீ எப்படி இப்படிலாம் ஒரு மனுஷன் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க, நான் ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட வார்ன் பண்ணிட்டே இருக்கேன், என் வெண்பாக்காக தான் உன்னை இந்த வீட்டுல இருக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விட்டுட்டு உன் மனசுல இவ்வளவு ஆசைகளை நீ வளர்த்துட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உனக்கு இந்த வீட்டுல இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இல்லங்க நான் அப்படியெல்லாம் எழுதல, அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி எடுத்து சொல்றாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா இல்ல நீ சொல்லதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நேத்து வெண்பா அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்ததுமே நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பவே நான் வான் பண்ணேன், ஆனா அப்படி இருந்தும் இப்படி ஒரு லெட்டரை நீ எழுதி வச்சிருக்கனா எல்லாத்தையுமே வேணும்னு தானே செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபுண்ணியமா என்ன மாப்பிள்ள மல்லி நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, நீங்க அவ கழுத்தை தொட்டு தாலி கட்டிட்டீங்க, இதுக்கப்புறம் அவ உங்களோட பொண்டாட்டி தான், அவ இந்த மனசுல இப்படி எல்லாம் நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, நீங்க ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்கலன்னா என்ன, அவ மனசுல இருக்கிற ஆசை எல்லாத்தையுமே அவ எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா சொல்றாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா அவளோட மனசுல இருக்கிற ஆசையை எழுதி வச்சிருக்காதான், பட் ஆனா நான் மல்லியை நினைச்சிட்டு இருக்கேன், அதை வெளியில காமிச்சிக்காம இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் தான். ஏன்னா என் மனசுல ஒரு துளி அளவு கூட நான் மல்லியை நினைச்சதும் எல்லாம் நினைக்கவும் மாட்டேன், இதுக்கப்புறம் சேர்ந்து வாழவும் மாட்டேன் அப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் வான் பண்ணி மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா தேவையில்லாம திரும்ப திரும்ப இதே தவற அவ செஞ்சுட்டு இருக்கானா, வேணும்னு தானே செஞ்சுட்டு இருக்கா, அப்ப மல்லி இந்த வீட்டை விட்டு துரத்ததை விட வேற வழியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பூகம்பம் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் எதிர்பார்த்தாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இப்ப நடக்கதான் போகுது. ஆனா மல்லி வீட்டை விட்டு போவாங்களா, இல்ல இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ண போறாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மல்லி கண்டிப்பா விஜயை எதிர்த்து பேச போறதுல ரொம்பவே கண்கலங்கி தான் நிக்க போறாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கு, அவங்களால பதிலே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா தப்பான விஷயத்த விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ இதனால விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு. வெண்பாவும் ஒரு பக்கம் விஜய் கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. ஆனா விஜய் பத்தினா இங்க பாரு வெண்பா, நீ வாய மூடிட்டு அமைதியா இரு, நேத்தே நான் உங்ககிட்ட சொன்ன அந்த பர்ஃபியூம் நான் மல்லிக்காக வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு நீ ஏன் கொண்டு போயிட்டு அவகிட்ட கொடுத்து அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்ட, இப்ப அவளையும் மீறி என்ன அவ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா கண்டிப்பா அவங்களோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், உனக்காக தான் மல்லியை இந்த வீட்டுல வச்சிருக்கேன், நீயா பார்த்து மல்லியை வீட்டை விட்டு துரத்த வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா வெண்பா கிட்ட சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.